ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் புதுசாக வந்து யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். லைவ் வந்து பண்ணுங்கள். லைவ் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு உங்கள் சேனலில் கிடைச்சாலே நீங்கள் லைவ் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் லைவ் அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஷார்ட்ஸ், ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து அடிக்கடி நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த 4000 வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சடனாக வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த அல்காரிதம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகி ரொம்ப லோவாகிடும். அப்புறம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் இந்த லைவ் பண்ணாலும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாருன்னா புதுசாக சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த செலிப்ரிட்டிலாம் இருக்காங்க இல்லையா, ஸ்டாரு, ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கு வித்தின் அ டே அவங்களுக்கு ஈஸியாகவே மானிட்டைஸ் வந்து ஆகிடும் அவங்க சேனலில். பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ஒரு மேட்டரே இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி தான் 4000 வாட்ச் ஹவர்ஸும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே அந்த சேனலில் போய் பார்ப்பாங்க. ஸோ ஈஸியாகவே அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடச்சிரும். பட் ஒரு செலிப்ரிட்டி இல்லாத ஒரு நார்மலான ஒரு பர்சன், யாருனே தெரியாத ஒரு பர்சன்னா அவங்கெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டால் பார்க்குறதுக்கு யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கூட அவங்களால அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது, எப்பவுமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன கான்டென்ட் பிடிச்சிருக்கோ அந்த கான்டென்ட் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வீடியோஸ் வந்து போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். நான் என்ன சொல்ல வேணுமோ அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நான் வந்து இந்த சேனலில் இருக்குது, எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலை. பிகாஸ் அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ எனக்கு நார்மலாகவே யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரொம்ப லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு, 6 months டைம் ஆச்சு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 வந்து கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நான் சொல்லணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அது வந்து எனக்கெலாம் பெரிய ஒரு ட்ரீம் மட்டும் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஒன்றும் செலிப்ரிட்டிலாம் கிடையாது, ஒரு நார்மலான பர்சனு. ஸோ வந்து என்னோடய சேனலில் எத்தனை பேர் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா. அப்புறம் நான் வந்து மோஸ்ட்லி குக்கிங் வீடியோஸ் தான் போடுவேன். அதுவும் ஃபேஸ் இல்லாமல் தான், ஃபேஸ்லாம் காட்டி போட மாட்டேன். நார்மலாக அந்த சமையல் செய்கிற பொருட்களை வச்சு மட்டுமே வீடியோஸ் எடுத்து போட்டுருந்தேன். அது எல்லாேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வாட்ச் டைம் ஹார்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் விடவே இல்லை, என்றைக்கு தான் கிடைக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நான் வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தேன். அப்படியோ கடவுள் வந்து ஒரு வழியாக கண் திறந்துட்டாங்க. என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு, மானிட்டைஸும் ஆகிடுச்சு. பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 months ஆகிடுச்சு. அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு.
அப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சில பேர் வந்து என்ன கொஷின் பண்ணிட்டு இருந்தாங்க. "நீங்க ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு? இப்போ பண்ணிட்டுருக்கீங்களா?" அது மாதிரிலாம் கேட்டுட்ருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டேலி ERP 9. ஸோ என்ன சொல்கிறது, மார்னிங் 10 to ஈவினிங் 6 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஜாப் தான். கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் இருக்கும். அப்போல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்னாச்சுன்னா, அப்போவே என்கிட்ட இந்த சேனல் இருந்துச்சு. பட் என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. எனக்கு டைமே கிடைக்காது. காலையில் எழுந்திரிப்போமா, ரெடி ஆகுமா, ஆஃபீஸ்க்கு போவோமா, மறுபடியும் ஈவினிங் 6 ஆகிடுமா, மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு வரணுமா, வந்ததுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுவோமா, யூஸ்வலாக நம்மளுடைய ஒர்க் அதெல்லாம் பண்ணுவோமா. எனக்கு அந்த யூடியூப்பில் என்ன சொல்கிறது, அந்த ஒர்க் பண்ண முடியல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் ரொம்ப நாளாக வந்து எந்த வீடியோஸும் போடாமே விட்டுட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த வாட்ச் டைம் ஹவர்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு இந்த ஜாப் குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, சொல்லுவாங்கள்ல, ஏதாச்சும் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த டைமில் தான் ஆமாம்ல, நம்மக்கிட்ட ஒரு சேனல் இருக்குல்ல, நம்ம அதில் மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் சொல்லிவிட்டு வீடியோஸ் போட்டு ஒரு வழியாக மானிட்டைஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணுன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும், என்னோடய ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ தேங்க்ஸ். நீங்கள் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டால் தான் எனக்கு அந்த வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். என்ன சொல்கிறது தெரியல. நான் இந்த வீடியோ ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு எடுக்கல, நான் ஜஸ்ட் கேஷுவலாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் ரொம்ப கிளியராக பொறுமையாக நல்லா வீடியோ அப்புறம் போடுறேன். ஓகே, பாய், டேக் கேர், தேங்க்யூ.